Hello everyone, welcome to K Guru Academy. இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸை பேஸ் பண்ணி குரூப் 2 2A ஓட ப்ரிலிம்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா குரூப் 4 இந்த ரெண்டு எக்ஸாமுக்கும் ஒரே சிலபஸ் தான் கொடுத்துருப்பாங்க. சிலபஸோட டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா சேமாக தான் இருக்கும், கொஷின் லெவல் தான் டிஃபர் ஆகும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஜிஎஸ்ல ரெண்டு எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கும் சேர்த்து வேர் டு ஸ்டடி நம்ம கொடுக்க போகிறோம். ஒவ்வொரு டாப்பிக்கும் ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படிங்கிறது. நான் இதை எதுக்காக திரும்ப சொல்கிறேன்னா 2A இந்த எக்ஸாமுக்கும் சரி இல்லை குரூப் 4 எக்ஸாமுக்கும் சரி உங்களுக்கு கொஷின் லெவல் தான் டிஃபர் ஆகும். ரெண்டுத்துக்கு சேம் பேட்டர்னில் தான் நீங்கள் படிப்பீங்க. ஓகேவா? ஏன்னா குரூப் 4 போது 10th லெவல், 2A பொறுத்த வரைக்கும் டிகிரி லெவல். இப்போ அந்த கொஷின் லெவல் தான் டிஃபர் ஆகுமே தவிர உங்களுக்கு படிக்கக்கூடிய லெசன்ஸ் சேம் தான். அந்த லெசனை எந்த மாதிரி நீங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் விஷயமே. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு டாபிக் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சயின்ஸில் பேரண்டத்தின் இயல்புகள் அப்படின்னு இருக்கும் உங்களுக்கு. இப்போ அந்த பேரண்டத்தின் இயல்புகள்ன்ற வார்த்தை ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் கவர் ஆகுது, எந்தெந்த லெசன்லாம் படித்தோம்னா அந்த பர்டிகுலர் டாப்பிக்ல இருந்து வரக்கூடிய கொஷனுக்கு ஆன்சர் பண்ணலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக் சிலபஸ் ஃபுல்லாக என்னென்ன ஸ்கூல் புக்கில் படிக்கணும், எந்தெந்த லெசன்லாம் படிக்கணும் அப்படிங்கிற அந்த வேர் டு ஸ்டடி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் இந்த வீடியோவில் பர்டிகுலராக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட் அறிவியல் இருக்கு இல்லையா, சயின்ஸில் உள்ள ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜின்னு மொத்த டாபிக் சயின்ஸ் ஃபுல்லாகவே வேர் டு ஸ்டடி பார்க்க போகிறோம். ஓகேவா? இது தொடர்ந்து அடுத்தடுத்த யூனிட்டுக்கும் வேர் டு ஸ்டடி அப்லோட் பண்ணிடுறேன். லேட்டராக வீடியோ பார்க்குறவங்க டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ முடியும் பொழுது இந்த வீடியோவுக்கு தொடர்ச்சியாக செகண்ட் யூனிட்டோட வேர் டு ஸ்டடி ஷோ ஆகும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஓகே, சரி. இப்போ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இந்த பிடிஎஃப் பார்த்துக்கோங்க எப்படி ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு பாருங்கள், சிலபஸோட டாபிக், அதாவது உங்களோட டிஎன்பிஎஸ்சி சிலபஸை டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு யூனிட் சயின்ஸில் உங்களுக்கு பேரண்டத்தின் இயல்பு அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த பேரண்டத்தின் இயல்புங்கிறது ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் கவர் ஆகும். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், இது சயின்ஸுங்கிறதுனால வெறும் சயின்ஸ் புக் மட்டும் படித்தா போதும் அப்படின்னு. அப்படி கிடையாது. இந்த வார்த்தை நமக்கு சோஷியல் புக்லேயும் கவர் ஆகும். அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா 6th சோஷியல் ஜியாகிரஃபிலையும் அப்புறம் 11th ஜியாகிரஃபி புக் இருக்கு இல்லையா, அதுலேயும் கவர் ஆகும். இப்போ இந்த ரெண்டு லெசன் நீங்கள் கொஞ்சம் எக்ஸப்ஷனல் படிக்கணும். சோஷியல்ல இருந்து அங்கே நம்ம கேலக்ஸி பற்றின தகவல்கள் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டை மட்டும் நான் ஒயிட்ல கலரில் கொடுத்துருக்கேன். மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பேன்னா க்ரீன் கலரில் கொடுத்துருப்பேன். ஆனால் இங்கே சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன். இங்கே பாருங்கள், சோஷியல் ஜியோகிரஃபி, இங்கே ஜியோகிரஃபின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஆனால் இதுக்கு அடுத்து உள்ளது ஒரே ஒரு இதுதான் சயின்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். மற்றதெல்லாம் சும்மா ஸ்டாண்டர்ட் மட்டும் தான் போட்டிருக்கேன். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா எல்லாமே சயின்ஸுன்னு தான் அர்த்தம். ஓகேவா? அது கன்ஃபியூஷன் வேண்டாம். இப்போ ஒவ்வொரு டாப்பிக்கும் என்னென்ன லெசன் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த லெசனை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். டோட்டலாக உங்களுக்கு சயின்ஸில் இருந்து 5 கொஷின் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த 5 கொஷினுக்கு நீங்கள் தரவாக ரெடி ஆகணும்னா இந்த லெசன்லாம் படிக்கணும். ஓகே, சரி. ஃபஸ்ட்டு பாருங்கள், பேரண்டத்தின் இயல்பு 6th ஸ்டாண்டர்ட் பாருங்க. இது சிலபஸோட டாபிக். சிலபஸில் என்னென்ன டாபிக் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் இந்த இடத்துல இந்த காலமில் இருக்கும். அடுத்து பாருங்க, எத்தனாவது ஸ்டாண்டர்ட் என்ன சப்ஜெக்ட்ன்றது இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ 6th to 7th 6th to 7th உங்களுக்கு டேர்ம் வைஸ் இருக்கும். ஓகேவா? 8th மட்டும் உங்களுக்கு ஒரே புக்காக இப்போ கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ 6th-க்கும் 7th-க்கும் டேர்ம் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அப்புறம் நம்ம கொடுக்குற லெசன் எத்தனாவது லெசனாக இருக்குது அப்படிங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பேன். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், 8th லெசன் அப்படின்னா 8வது புக் எடுத்திங்கன்னா 8வது லெசனாக இந்த லெசன் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி நீங்கள் ரெஃபர் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் லெசனையும் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பாடத்தினுடைய பெயர், தலைப்பு, லெசன் நேம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் இந்த மொத்த வேர் டு ஸ்டடியும் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். அண்ட் தமிழ் மீடியம் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். இதை ஜஸ்ட் நீங்கள் ஸ்டாண்டர்ட் டேர்ம் லெசனை பிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இங்கிலீஷ் மீடியம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்கள், பேரண்டத்தின் இயல்பு 6th சோஷியல் புக்கில் ஃபஸ்ட்டு டேர்மில் ஃபஸ்ட்டு லெசன் ஜியாகிரஃபியில் பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம். ஓகேவா? அடுத்த பாருங்க, 11th பொறுத்த வரைக்கும் 10th வரைக்கும் நம்ம தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல்னு படிச்சிருப்போம். ஆனால் 11th அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய குரூப்ஸ் இருக்கு இல்லையா, பாட்டனி, சுவாலஜி, அப்புறம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாலிட்டி, அப்புறம் எக்கனாமிக்ஸு, ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி நிறைய வெரைட்டி குரூப்ஸ் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு நிறைய புக்ஸும் இருக்குது. இப்போ 11th ஜியாகிரஃபி புக்கில் 2வது லெசன் புவியியலின் அடிப்படைகள் அப்படிங்கிற இந்த லெசன் படிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, 7th சயின்ஸ். இனி நம்ம பார்க்குற எல்லாமே சயின்ஸ் தான். 7th சயின்ஸ் 3rd டேர்மில் 2வது லெசன் அண்டம் மற்றும் விண்வெளி. 8th லெசன் அண்டம் மற்றும் விண்வெளி அறிவியல். 9th லெசன் அண்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் படிக்கிறது மூலமாக பேரண்டத்தின் இயல்பு அப்படிங்கிற இந்த டாப்பிக்கை கவர் பண்ணிடலாம். ஓகேவா?
இதில் கேலக்ஸி பற்றின அந்த கான்செப்ட்ஸு, சூரிய குடும்பம், பால்வழினா என்ன, அது மாதிரி எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். அதுக்கு அடுத்து பாருங்கள் இயற்பியல் அளவுகளின் அளவீடுகள். ஸோ அப்போ அளவீடுகள்ன்றது தான் இங்கே ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்போ இங்கே உங்களுக்கு வந்து எல்லா அளவீடுகள் லெசனையும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். 6th ஃபஸ்ட்டு டேர்ம் ஃபஸ்ட் லெசன் அளவீடுகள், 7th ஃபஸ்ட்டு டேர்ம் ஃபஸ்ட் லெசன் அளவீடுகள், 8th ஃபஸ்ட் லெசன் அளவீடுகள், 9th ஃபஸ்ட் லெசன் அளவீடு, அப்புறம் 10th கிடையாது 11th வந்து அளவீடுகள்னு ஒரு லெசன் இருக்குது. அது எத்தனாவது லெசன்னு நான் மென்ஷன் பண்ணல, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்தது இயக்கவியலில் பொது அறிவியல் விதிகள். ஸோ இப்போ அறிவியல் விதிகள் 6th to 12th வரை என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே படிக்கணும். ஸோ ஆனால் ரொம்ப முக்கியமானது 10th இருக்கக்கூடிய இயக்க விதிகள் இருக்கு இல்லையா, அது கம்பல்சரி. அதனால தான் நான் அதை ஸ்டார் போட்டு உங்களுக்கு இங்கே கொடுத்துருங்க. அடுத்தது பாருங்க, விசை, அழுத்தம், ஆற்றல், அன்றாட வாழ்வில் இயந்திரவியல். இந்த டாபிக்ஸ்லாம் எங்கே கவர் ஆகுதுன்னா 6th ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் லெசன் விசையும் இயக்கமும், 7th ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் லெசன் விசையும் இயக்கமும், 8th செகண்ட் லெசன் விசையும் அழுத்தமும். இது ரெண்டும் இயக்கம், இது அழுத்தம். ஓகேவா? 9th செகண்ட் லெசன் இயக்கம், 9th தேர்ட் லெசன் பாய்மங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு லெசன், அதனால தான் நான் அதை ரெட் கலரில் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? 10th ஃபர்ஸ்ட் லெசன் இயக்க விதிகள். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான லெசன், அதை கம்பல்சரி படிச்சிருங்க. அதுக்கு அடுத்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா மின்னியல்னு இருக்கும் சிலபஸில். ஸோ மின்னியல் எங்கெல்லாம் வருது அப்படின்னும் போது 6th செகண்ட் டேர்ம் செகண்ட் லெசனில் மின்னியல், 7th செகண்ட் டேர்ம் செகண்ட் லெசனில் மின்னோட்டவியல், அதாவது எலக்ட்ரிசிட்டி இருக்கு இல்லையா, அது பேஸ் பண்ண மின்னூட்டம்னா என்ன, மின்னோட்டம்னா என்ன, ஓம் விதினா என்ன, ஸோ அந்த கான்செப்ட்ஸ்லாம் அதில் இருக்கும். அப்புறம் 8th 5வது லெசன் மின்னியல், 9th 4வது லெசன் மின்னூட்டமும் மின்னோட்டமும், அப்புறம் 10th 4வது லெசன் மின்னோட்டவியல். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து மின்னியல் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் கவர் ஆகிற லெசன்ஸ். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா காந்தவியல், மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ அதை பற்றி பார்க்குறோம். இப்போ இது வந்து எங்கெல்லாம் வருதுன்னா 6th தேர்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் லெசன் காந்தவியல், அப்புறம் 8th 7th லெசன், 9th 5வது லெசன் காந்தவியல் மற்றும் மின்காந்தவியல். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒளி மீன்ஸ் லைட்டு, வெளிச்சம். அப்புறம் 7th தேர்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் லெசன் ஒளியியல், 8th தேர்ட் லெசன் ஒளியியல், 9th 6th லெசன் ஒளியியல். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 10th செகண்ட் லெசன் ஒளியியல். இதெல்லாம் லைட் பேஸ் பண்ண கான்செப்ட்ஸ். அதுக்கு அடுத்தது பாருங்க ஒலி, அதாவது சவுண்டு. இது எங்கெல்லாம் வருதுன்னா 8th 6th லெசன், 9th 8th லெசன், அப்புறம் 10th 5th லெசன் 5வது லெசன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் சவுண்டு பேஸ் பண்ண லெசன்ஸ், இதெல்லாம் படிக்கணும். அடுத்தது வெப்பம்னும் பொழுது ஹீட் இல்லையா, அப்போ வெப்பநிலை, அதோட அளவுனா அளவீடு என்ன, எஸ்ஐ அலகு என்ன, இது மாதிரி படிப்போம். இப்போ அது தகவல் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா 6th செகண்ட் டேர்மில் ஃபர்ஸ்ட் லெசன் வெப்பம், 7th செகண்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் லெசன் வெப்பம் மற்றும் வெப்பநிலை, 8th 4th லெசன் வெப்பம், 9th 7வது லெசன் வெப்பம், 10th 3வது லெசன் வெப்ப இயற்பியல் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அடுத்தது பாருங்க, அணுக்கரு இயற்பியலின் அடிப்படை கோட்பாடுகளும் அதனுடைய பயன்பாடுகளும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இங்கே வந்து ஃபுல்லாகவே அந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அதை பற்றி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ 10th 6வது லெசன் ரொம்ப முக்கியமான லெசன் இது. அடுத்து 12th அணு மற்றும் அணுக்கரு இயற்பியல் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. அது எத்தனாவது லெசன் நான் மென்ஷன் பண்ணல, நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அப்புறம் 12th இன்னொரு லெசன் எலக்ட்ரானியல் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன். ஸோ அதுவும் படிக்கணும். ஓகேவா? ஏன்னா இது எல்லாத்துலேயும் அணுக்கரு பேஸ் பண்ண அந்த கான்செப்ட்ஸ் வந்து இருக்கு. அடுத்தது பாருங்க, தனிமங்களும் சேர்மங்களும் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னும் போது 6th ஃபர்ஸ்ட் டேர்ம் தேர்ட் லெசன் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள், 7th ஃபர்ஸ்ட் டேர்ம் தேர்ட் லெசன் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே நான் மென்ஷன் பண்ணல, கவனிச்சிங்களா? எத்தனாவது ஸ்டாண்டர்ட்னு கொடுக்கல, என்ன டேர்ம்னு கொடுக்கல, ஆனால் 4th லெசன்னு கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஏதாவது மென்ஷன் பண்ணியிருக்குன்னா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, மேலே உள்ளது தான் கீழே வரும்னு. 7th ஃபர்ஸ்ட் டேர்ம் 4th லெசன் அணு அமைப்பு, அந்த அணுவினுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. அடுத்தது பாருங்க 8th ஸ்டாண்டர்டில் 9th லெசன் 9வது லெசன் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள். அப்புறம் 8th 11வது லெசன் காற்று, அதே 8th 12வது லெசன் அணு அமைப்பு. அடுத்த பாருங்க 9வது 10வது லெசன் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள். அப்புறம் 9வது இது ஃபுல்லாகவே 9 தான். 9வது 11வது லெசன் அணு அமைப்பு. அப்புறம் 9வது 12வது லெசன் தனிமங்களின் வகைப்பாட்டு அட்டவணை. நெக்ஸ்ட் பாருங்க
அப்புறம் 9வதுல 13வது லெசன் வேதி பிணைப்பு. அடுத்து 10th ஸ்டாண்டர்ட். 10th ஸ்டாண்டர்டில் நம்ம பார்க்க போகிறது வந்து 7th லெசன், அப்புறம் 8th லெசன், 11th லெசன். அணுக்கரு, மூலக்கூறு, அப்புறம் தனிமங்களினுடைய ஆவர்த்தன வகைப்பாடு, கார்பன், அதன் சேர்மம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் படிச்சீங்கன்னா இந்த தனிமங்களும் சேர்மங்களும் டாபிக் கவர் ஆகிடும். இதுக்கு ஹையர் ஸ்டாண்டர்ட் போகணும்னு தேவையில்ல, 10th வர போதும். இப்போ நீங்கள் குரூப் 2A படிக்கிறீங்கன்னா கம்பல்சரி இதில் இருக்கக்கூடிய 11th and 12th போர்ஷன்ஸ் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதை படிச்சிருங்க சயின்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? யூனிட் 1க்கு மட்டும் சொல்கிறேன், எல்லா யூனிட்டுக்கும் இது பொருந்தாது, சயின்ஸுக்கு மட்டும் சொல்கிறேன். நீங்கள் 2A படிக்கிறவங்க வேர் டு ஸ்டடி பார்க்குறீங்கன்னும் போது நீங்கள் கம்பல்சரி 11th 12th போர்ஷன் படிச்சிருங்க. சப்போஸ் நீங்கள் குரூப் 4 தான் படிக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த 11th 12th போர்ஷன்ஸ் வேணால் ஸ்கிப் பண்ணிக்கலாம். குரூப் 4 வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு 10th வரை படித்தா போதும். ஓகேவா? அடுத்த டாபிக் பாருங்க, அமிலங்கள், காரங்கள், உப்புகள். 8th 14வது லெசன், 9th 14வது லெசன், 10th 10வது லெசன் வேதி வினைகளின் வகைகள். ஓகேவா? ஸோ இது 3 கம்பல்சரி படிக்கணும். அடுத்து பெட்ரோலிய பொருட்கள். 7வதுல 3வது டேர்ம்ல 3வது லெசன் பலபடி வேதியியல். 8வதுல 15வது லெசன் அன்றாட வாழ்வில் வேதியியல். உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள். இந்த டாபிக்ஸ்லாம் எங்கே கவர் ஆகுதுன்னா 6th 3rd term 3rd லெசன் அன்றாட வாழ்வில் வேதியியல். அப்புறம் 8th 21வது லெசன் பயிர் பெருக்கம் மற்றும் மேலாண்மை. ஓகேவா? அப்புறம் 9வது 9வது வகுப்புல 16வது படம் பயன்பாட்டு வேதியியல். நெக்ஸ்ட் பாருங்க, உலோகவியல், அப்புறம் உணவில் கலப்படம், அலட்ரேஷன் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது வந்து எங்கெல்லாம் வருது அப்படின்னா 9th 23வது லெசன் இருக்கு, பொருளாதார உயிரியல்னு. ஸோ அது ஒரு முக்கியமான லெசன் அங்கே கவர் ஆகும். ஓகேவா? அடுத்து இந்த கலப்படம் பேஸ் பண்ண தகவல் வேற எங்கே இருந்தாலும் படிச்சுக்கோங்க. ஓகேவா? உயிரியலின் முக்கியமான கோட்பாடுகள் அப்படின்னும் பொழுது 6th first term 4வது லெசன் தாவர உலகம், 6th first term 5வது லெசன் விலங்குலகம், 6th second termல 5வது லெசன் செல், அப்புறம் 6th third termல 5வது லெசன் அன்றாட வாழ்வில் தாவரங்கள், அப்புறம் 7th second termல 4வது லெசன் செல் உயிரியல், 7th third termல 5வது லெசன் அன்றாட வாழ்வில் விலங்குகள், 8th 18வது லெசன். ஓகேவா? உயிரினங்களின் ஒருங்கமைவு. அப்புறம் 9வதுல பார்த்தீங்கன்னா 18வது லெசன் திசுக்களின் அமைப்பு. அகைன் 9வதுல 19வது லெசன் தாவர உலகம் தாவர செயலியல். அடுத்து உயிரினங்களின் வகைப்பாடு அப்படிங்கிற இந்த டாபிக் எங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னா 7வதுல 2வது டேர்ம்ல 5வது லெசன் வகைப்பாட்டியலின் அடிப்படை. அப்புறம் 8வதுல 17வது லெசன் தாவர உலகம், 9வதுல 17வது லெசன் விலங்கு உலகம். அப்புறம் பாருங்க பரிணாமம். 10th 19வது லெசன் உயிரின் தோற்றமும் பரிணாமமும். அப்புறம் 12th பார்த்தீங்கன்னா சுவாலஜி புக்ல பரிணாமம் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கு. பாட்னி சுவாலஜி இருக்கு, அதுல சுவாலஜி புக்ல பரிணாமம்னு ஒரு லெசன் இருக்கு, அது வேணா படிச்சுக்கோங்க. அது வந்து 2A படிக்கிறவங்க படிச்சுக்கோங்க, குரூப் 4 படிக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் என்னன்னா மரபியல், ஜெனட்டிக்ஸ். ஸோ இது வந்து 10th ரெண்டு லெசன்ல கவர் ஆகும். ஒன்று வந்து மரபியல், இன்னொன்று இனக்கலப்பு மற்றும் உயிரி தொழில்நுட்பவியல். 2 லெசனும் படிக்கணும், 18வது லெசனும் 20வது லெசனும். ஓகேவா? அடுத்து உடலியல். இது எங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னா 6th second term 6th லெசன் மனித உறுப்பு மண்டலங்கள், 7th first term 5th லெசன் தாவரங்களின் இனப்பெருக்கம் மற்றும் மாற்றுருக்கள். அப்புறம் 8th 19வது லெசன் விலங்குகளின் இயக்கம். அப்புறம் 9th 20வது லெசன் விலங்குகளின் உறுப்பு மண்டலங்கள். அப்புறம் 10th 14வது லெசன் தாவரங்களில் கடத்துதல் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம். அப்புறம் 10th 15வது லெசன் நரம்பு மண்டலம். 10th 16வது லெசன் தாவர மற்றும் விலங்கு ஹார்மோன்கள். 10th 17வது லெசன் தாவரங்கள் மற்றும் விலங்குகளினுடைய இனப்பெருக்கம். ஸோ வரிசையா வந்துருச்சு. ஓகேவா? 14ல இருந்து 17 வரைக்கும். அதுக்கப்புறம் பாருங்க ஊட்டச்சத்து, உடல் நலம், சுகாதாரம், மனித நோய்கள். இந்த டாபிக்லாம் எங்க கவர் ஆகுதுன்னா 6th first termல 6th லெசன் உடல் நலம் மற்றும் சுகாதாரம், 7th first termல 6th லெசன் உடல் நலம் மற்றும் சுகாதாரம், 8th 16வது லெசன் நுண்ணுயிர்கள், 8th 20வது லெசன் வளரிளம் பருவமடைதல், 9th 21வது லெசன் ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம், 9th 22வது லெசன் நுண்ணுயிரிகளின் உலகம், 10th 21வது லெசன் உடல்நலம் மற்றும் நோய்கள். அப்புறம் 12th மனித நலன் மற்றும் நோய்கள்னு ஒரு லெசன் இருக்கு, அது 2A படிக்கிறவங்க படிச்சுக்கோங்க. லெசன் நான் எத்தனாவதுன்னு மென்ஷன் பண்ணல, நீங்க புக்ல பார்த்துக்கோங்க இந்த டைட்டில் எந்த லெசன்ல இருக்குன்னு. ஓகேவா? அடுத்தது சுற்றுப்புற சூழல் அறிவியல். சுற்றுப்புற சூழல் அல்லது சூழ்நிலைகள்னு சொல்லலாம்.
6th தேர்ட் டேர்ம் 4th லெசன் நமது சுற்றுச்சூழல், 8th 22வது லெசன் தாவரங்கள் மற்றும் விலங்குகளை பாதுகாத்தல், அப்புறம் 9th 24வது லெசன் சூழ்நிலை அறிவியல், அப்புறம் 10th 22வது லெசன் சுற்றுச்சூழல் மேலாண்மை. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த நடப்பு நிகழ்வுகள், அதாவது கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல இந்த லெசன்ஸ் அத்தனையும் படிக்கணும். கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கஷ்டமான ஒரு செயல் தான். ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த சயின்ஸுங்கிறத வந்துட்டு பெரும்பாலும் ஒமிட் பண்ணுவீங்க, கஷ்டமாக இருக்குன்னு நினைப்பீங்க. ஸோ இதை கடைசியாக வச்சுக்கோங்க. ஓகேவா? சயின்ஸ் மேஜராக நான் சொல்ல, மற்ற சோஷியல் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்தாதான் உங்களோட மார்க் வந்து புஷ் பண்ண முடியும், நிறைய மார்க்ஸ் வாங்க முடியும். ஸோ அதனால் இதை வந்துட்டு நீங்கள் கடைசி ஆப்ஷனாக வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா இதை விட நீங்கள் வந்து ஏன்னா இப்போ ஒவ்வொரு யூனிட்லேயும் உங்களுக்கு எத்தனை கொஷின் கேட்குறாங்கன்றதை அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. ஸோ அப்போ அதை ப்ளூ பிரிண்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஸ்மார்ட்டாக உங்களுக்கு தேவையான மார்க்ஸை ஸ்கோர் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். சில யூனிட்ஸை ஒமிட் பண்ணிவிட்டு சில ஏரியாஸ்லாம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும், நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனை நல்லபடியாக பண்ணுங்கள். வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு விளக்கத்தை நான் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அடுத்து வேறொரு தகவலில் பார்க்கலாம். தேங்க்யூ.